பிரதான டூரிஸ்ட் பிளேஸுக்கு இந்தியாவிலே வந்து இவ்வளவு குப்பைகள் இருக்குது. நல்லா இருக்கும் போல இருக்குது. அதான் எக்கச்சக்க மக்கள் நிற்கணும். சரியா ரெடியா பரப்பமா சூப்பர். பாருங்க இதில் சைக்கிள் எல்லாம் ஓடுறோம். ரோப்பில் சைக்கிள் ஓடுறது எப்படியான கணக்கு போய்க்கு ஒரு குகையால் ரெடி ஸ்டெடி. மாப்பிள்ள நீ போ மாப்பிள்ள. மாப்பிள்ள இங்க வா மாப்பிள்ள. சின்ன குழந்தை இருக்கிறியா மாப்பிள்ள? என்ன ஒரு கிளம்பு ப்ளீஸ். லைட்டர்ரா லைட்டர்ரா. சரி இதில் இருக்கிற சாக்லேட்ஸ் எல்லாமே வந்து வீடு வழியே செய்கிற ஹோம்மேட் சாக்லேட். பலூன் ஷூட் கன் ஷூட்ஸ் எல்லாமே இருக்குது. அது நாங்கள் இந்த இதில் சின்ன சிங்கரால் வந்து வச்சுக்கணும். 360 வந்து வீடியோ எடுக்கலாம். மாப்பிள்ள இது சின்ன பாம்பு மாப்பிள்ள. நம்ம ஊரில் பெரிய பாம்பு கழுத்தில் போடுவாங்க. சரி நான் அந்த தொப்பிலே ஏதோ இருக்கடா டே பிச்சுட்டு பிச்சுட்டு கண்ணில் பார்க்க தெரியல. இந்த கேமராவில் வடிவாக இருக்கு. ரொம்ப ரெடி ஆயிடுச்சு. கரடி ஓட போகுது. நான் போயிருந்தா கால் முட்டி இருக்கும் போல. என்ற நிலத்தோட வருது. ஜிப்லைன் என்னால் போக முடியாது. சரி அப்படியோ இதில் ஒரு அட்வென்ச்சர் ரைடு உண்டு. கை நடந்துரு ஒரு பயமா இருக்கா. சே ஹாய் சே ஹாய் ஹலோ. கைத்து மேலே தான் நடப்போம். பயம் இல்லை சேஃப்டி இருக்கு. ஆனால் லைட்டாக பயமா இருக்கு மக்களே. ஓ மை காட் ஓ மை காட் பயமா தான் இருக்கு. என்னால் இழுக்கிறான். என்னை காப்பாத்துற. வணக்கம் எல்லாருக்கும். அடுத்த காணொளியில் சந்திக்கிறோம். இப்போ நாங்கள் ஏற்காட்டில் தமிழ்நாட்டில் சேலத்தில் ஏற்காட்டில் நிற்கிறோம். நீங்கள் போன வீடியோ பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். நேற்று ஏற்காட்டில் இப்போ நீங்கள் ஏற்காட்டுக்கு என்ன மாதிரி வரக்கூடிய மாதிரி இருக்கும், ஏற்காடு வந்தால் இரவு என்ன மாதிரி இருக்கும், என்னென்ன செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் என்ற காணொளி வந்து இதுக்கு முதல் போட்டிருப்பேன். நீங்கள் வந்து இதுக்கு முன்னே வீடியோ பார்க்காட்டி வந்து பார்த்துக்கொள்ளுங்க. அதே மாதிரி எங்கள்கிட்ட சேனலுக்கு வந்து யாராவது புதுசாக வந்தீங்கன்னா, நாங்கள் இலங்கை யாழ்ப்பாணத்துலேருந்து வந்து தமிழ்நாடு இந்தியாவில் இருக்க பல பகுதிகளுக்கு சென்று அங்கே இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து பகிர்ந்து கொள்றதுக்காண்டி வந்திருக்கோம். மறக்காமல் எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் உங்களுடைய ஆதரவை சப்ஸ்கிரைப் மூலம் காட்டுங்க. இன்றைக்கு ஏற்காட்டில் என்னென்ன அட்வென்ச்சர் வந்து செய்யலாம்னு பார்க்க போகிறோம். இரவு ஒரு குளிர்மையாக குழு வந்து இப்போ ஒரு இதாக இருந்தாலும் கிளைமேட்டாக இருந்தாலும் விடிய வந்து வெயில் கொளுத்துது. எங்களோட மூஞ்சில் அடிக்கிற வெயில் தெரியுது பாருங்க. அப்படியோ நாங்கள் போய் எங்களுடைய காலை உணவை வந்து ஒரு கடையில் முடிச்சுட்டு அப்படியோ வெளிக்கிடுவோம். கிட்டத்தட்ட ஒரு 11 மணியோட இந்த ஏற்காடு இந்த இரவு வாழ்க்கை வந்து முடிவடையுது. அதே மாதிரி ஒரு 9 மணிக்கு பிறகு வந்து எல்லா கடைகளும் திறந்து வளமைக்கு திரும்புது பாருங்க. ஆனால் நேற்று வரைக்கும் சரியான க்ரௌடாக இருந்தது. ஒரு ஈவினிங் டைம் தான் வந்து எக்கச்சக்க பேர் வந்து நிப்பினான். மற்றது இன்னும் ஒரு விஷயம் சொல்லியானும், சில டூரிஸ்ட் இங்கால பக்கங்களில் வந்துட்டு போகைக்கு வந்து இங்கே இருக்க டூரிஸ்ட் பிளேஸ் குப்பையாக இருக்குன்னு சொல்லிக்கணும். ஆனால் அதையும் வந்து உணரக்கூடிய மாதிரி இருந்தது. எக்கச்சக்க பேர் வந்து அவையில் வந்து குப்பையில் வீசிட்டு போகிறபடியாக அதை கட்டுப்படுத்த இயலாத ஒரு நிலையும் வந்து காணக்கூடிய மாதிரி இருந்தது. அதில் நிவர்த்தி செய்தால் இன்னுமே நல்லா. இங்கே பழக்கடைகள் இது எல்லாமே இப்போ திறந்துட்டு மங்குஸ்தான் இருக்கிறா. இது என்ன விதமான ஒரு பாசி? இது என்ன மாப்பிள்ள? இது வந்து ஒரு மூட்டை வலி கால் வலி அதுக்காக இருக்க சூப்பாக வச்சு குடிக்கணும். மட்டன் மாதிரி இருக்கும். இது வந்து வித்தியாசமாக இருக்குது பாருங்க. ஒரு பாசி படந்த ஒரு வேராக இருக்குது. வித்தியாசமாக இருந்தது. என்ன மணக்குது? எல்லா இடத்துலையும் வந்து வச்சுக்கணும். நான் நினைக்கிறேன் இங்கால பக்கங்களில் விளையும் போல். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், பிரதான டூரிஸ்ட் பிளேஸுக்கு இந்தியாவிலே வந்து இவ்வளோ குப்பைகள் இருக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு தான் வந்து இப்போ வெளிநாட்டு டூரிஸ்ட் வந்து சொல்கிறது எல்லாம் குப்பைன்னு. ஆனால் இதில் வந்து கட்டுப்படுத்தப்பட முடியாத ஒரு நிலையாக காணப்படுது. ஏன்னா அவ்வளோ மக்கள் வந்து வாரணும். அதான் சிக்கல். சரி, இங்கே வந்தால் நீங்கள் கணக்க விஷயங்கள் வந்து செய்து கொள்ளலாம். படகு அப்படி இப்படி என்றெல்லாம் கணக்கு அட்வென்ச்சர் கணக்கு இருக்குது. இப்போ முதலாவதாக நாங்கள் இங்கே ஒரு கடையில் சாப்பிடுவோம். இரவு ஒரு கடை பாதனால் இரவு வந்து இங்கே இருக்க மார்க்கெட் ஃபுல்லாகவே வந்து சுற்றி காட்டினாங்க. வீடியோ நீங்கள் முதல் பாருங்கள். இந்த கடையில் தான் சாப்பிட போகிறோம். ஏற்காடு
ஒன்றும் சரியான க்ரௌடாக இருக்குன்னு இருக்கிறதுக்கு மாப்பு ஷேர் இல்லை நீங்கள் பார்சல் வேண்டிக்குமா இதில் வந்து சாப்பாடு நல்லா இருக்கும் போல இருக்குது அதான் எக்கச்சக்க மக்கள் வந்து நிற்கணும் பிரதானமான டூரிஸ்ட் பிளேஸ்லேயும் வந்து இந்த விலைகள் எல்லாம் வந்து சரியான குறைவாக இருக்குது அதோட வாழை இலையில் தான் சாப்பாடு பரோட்டா தான் ஆர்டர் பண்ணாங்க சுட சுட பரோட்டா அப்படியே பிச்சு போட்டு உடம்புல அப்படி பிரட்டி அப்படியே போட சரி இதெல்லாம் ஹெல்த்தி இல்லை தான் ஆனால் டேஸ்ட்டாக இருக்குது இங்கே உரைப்பு இல்லை இப்போ நல்லா சாப்பாடு அருமையாக கலக்கின்னு சொல்லிக்கணும் இன்றைக்கு தான் இந்த கலக்கி நான் வந்ததுக்கு வந்து ட்ரை பண்ண போகிறோம் நல்ல புதுசு வந்து குழம்பெல்லாம் போட்டு அடிச்சிக்கணும் போல இதுதான் இருக்குது நல்லது கலக்கி கொஞ்சம் கார சாரமாக நாங்கள் சாப்பாடு வந்து அருமையாக இருந்தது வந்த கட்டாயம் நீங்களும் இருக்கா ட்ரை பண்ணுங்கள் அதோட எக்கச்சக்க ஹோட்டல்ஸ் இருக்குது ஆனால் அதை விட எல்லாருமே வந்து இங்கே தான் வரணும் ஏதோ ஒரு விஷயம் இருக்கிறபடியாக தான் நீங்கள் வரணும் ஸோ ட்ரை பண்ணி நாங்கள் 3 பேர் சாப்பிட்டதுக்கு 300 ரூபா தான் பில் வந்திருக்கு எங்களோட ஒரு காசுக்கு 900 சொச்சம் பரோட்டா முட்டை கலக்கி எல்லாம் சேர்த்து சரிங்க நான் வரேன் நன்றி வெளிக்கிட்டு இங்கே இருக்கிற ஸ்பாட்ஸ் எல்லாமே வந்து காட்ட போகிறோம் சூசைட் பாயிண்ட்ன்றது வந்து கொஞ்சம் ஃபேமஸ்ன்னு சொன்னாங்க ஃபஸ்ட்டு அங்கே தான் போக போகிறோம் இதில் பார்த்திங்கன்னா இந்த கோடை திருவிழா ஒன்று நடக்குது 49வது ஆண்டு கோடை விழா கண்காட்சி உண்டு அதுக்கு தான் இவ்வளோ பேனர்ஸும் வந்து அடிச்சிக்கணும் இதில் அண்ணா பார்க்கன்னு ஒன்று கிடக்கு மற்ற இதில் பார்த்திங்கன்னா எக்கச்சக்க போலீஸார் வந்து கடமையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் இந்த வெயிலையும் நின்று அண்ணா ஜென் சைட் எங்கே சார் இருக்குது சூசைட் தேங்க்யூ சார் தேங்க்யூ இப்போ பார்த்தீங்கன்னா அவையில் எல்லோரும் தமிழ் நாங்கள் நார்மலாக வந்து தமிழில் கைக்க அவையில் இது சொல்லி அட்ரஸ் சொல்லி அனுப்பிடும் இப்படி எங்கள் ஊரில் எல்லாம் நாங்கள் போய் கேட்க மாட்டோம் எந்த அவையில் கூடுதலான அகல் சிங்களாக தான் இருக்கும் இங்கே வந்து ஜென் சீட்டா ஜென் சீட் ஒன்று இருக்குது லேடி சீட் ஒன்று இருக்குது அதோட பகோடா பாயிண்ட் ஒன்று இருக்குது மூன்றும் அந்த ஒரு வியூ பாயிண்ட் நினைக்கிறேன் அதோட சூசைட் பாயிண்ட்னு சொன்னவன் அந்த சூசைட் பாயிண்ட் தான் வந்து லேடிஸ் சீட்டுன்னு சொன்னவன் லேடிஸ் சீட் க்ளோஸ்ட் இதான் லேடிஸ் சீட் ஓகே அப்போ இதுக்கு பக்கத்துலேயே வந்து ஜென் சீட் இருக்குது அதை நாங்கள் பார்த்துட்டு போவோம் இங்கே வந்தால் கட்டாயம் எல்லாருமே இங்கே வந்துட்டு போயினோம் உங்களுக்குமே வந்து பகிர்ந்து கொள்கிறேன் ஏண்டா இப்போ நாங்கள் சுற்றி திடீர்னு தானே அதே மாதிரி நீங்கள் வரையில்லாமல் கணக்கு பேர் நிற்பீங்கள் அப்போ நீங்களுமே வந்து இதில் பார்த்துக்கொள்ளலாம் இதுதான் வந்து லேடிஸ் சீட்டாம் இது வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கோம் அதோட நாங்கள் ஜென்ஸ் சீட்டுக்கு தான் போக போகிறோம் என்னம்மா வெட்டி பார்க்குறீங்க இங்கே பாருங்கள் யாரும் வந்து லேடிஸ் சீட்ஸ் உள்ளே காணலாம் இதுதான் வந்து லேடிஸ் சீட்டாம் எங்கள் சீட்டை காணல ஏதோ செய்கிறாங்க கட்டிடம் ஏதோ கட்டுறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா பலாப்பழ சீசன் போல் பலாப்பழம் முறிச்சிருச்சு இதில் விற்று கொண்டிருக்கேன் பாருங்க பலாப்பழங்க டிக்கெட் எடுக்கணும் டிக்கெட் எடுக்காமல் உள்ளே போனால் வந்து 100 ரூபா அபராதம் போட்டிருக்கணும் அதோட இதில் பாருங்கள் டிக்கெட் எடுக்கிற விவரங்கள் தோட்டங்களையும் மலை பயிர்கள் துறை சேலம் மாவட்டம் 5 பூங்கா ஏற்காடுன்ட்டு போட்டிருக்கோம் ஆனால் நாங்கள் வியூ பாயிண்ட்டு தான் வந்து நாங்கள் பார்ப்போம் இதில் பெரியவர்களுக்கு 60 ரூபா சிறியவர்களுக்கு 30 ரூபா புகைப்பட கருவி கொண்டு போனால் 50 ரூபா நிழல் பட கருவி கொண்டு போனால் 100 ரூபா வாகனத்துக்கும் திரும்ப போட்டிருக்கு பாருங்கள் 20 ரூபா காருக்கு 50 ரூபா வேனுக்கு 75 ரூபா 100 ரூபான்னு இந்த இதில் வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு தான் போகணும் டிக்கெட் எடுத்துக்கிறோம் 220 ரூபா எடுத்துருக்கிறோம் மொத்தமாக வண்டிக்கும் ஆக்களுக்கும் நாங்கள் இந்த கையில் ரெக்கார்ட் பண்ணுற கேமராவுக்கு தேவையானு கேட்டாங்க அவையில் இல்லைன்னு சொன்னோம் ஸோ இதுதான் அந்த பாயிண்ட் இதுக்குள்ளே போகிறதுக்கு தான் அந்த பேமெண்ட் பார்ப்போம் என்ன இருக்குன்ட்டு நாங்கள் வந்துருக்கிற ஏரியா வந்து ஒரு பூங்கா முதலெல்லாம் அந்த பாயிண்ட்டை நார்மலாக போய் பார்க்கலாமா ஆனால் இப்போ வந்து இதுக்குள்ளால போய் ஒரு பேமெண்ட்டை வேண்டிட்டு ஒரு பூங்கா மாதிரி செய்திருக்கேன் வேணும் மாப்பிள்ள முதல்லாம் அப்படி இல்லை போகிற இதுலேயே சைடில் எங்களால் எல்லா இடத்துலையும் வந்து இந்த உணவகங்கள் சின்ன சின்ன சோளங்கள் ஸ்நாக்ஸ்கள் பழங்கள் எல்லாம் வச்சுக்கிறேன் என்ன மாப்பிள்ள சுடுவோம் சுட போகிறீங்கன்னா சுடுங்க மாப்பிள்ள எல்லாம் போயிட்டு வந்து சுடுவோம் சுடுங்க ஆளுக்கெல்லாம் மாற்றிக்கலாம் ஷேர் பண்ணிக்கலாம் ஆளுக்கு 2 இப்போமா 3 ஓகே சரி இது வந்து இந்த பலூன் எந்த கலர் ஒன்று மாப்பிள்ள நீ அடிக்கிறதெல்லாம் காய் தான் மாப்பிள்ள சரி எந்த கலர்
நீ காய் அடி வாங்க நீலத்தாடி மாப்ள நீலத்தாடி எந்த நீளம் எந்த நீலம் ஃபர்ஸ்ட் முதல்ல நீ நீலம் அடிக்கணும் அடி மாப்ள அப்பா அடிச்சு நல்லா போஸாக தான் போய் படுது. ஓகே அடுத்தது இதுக்கு வந்து என்ன போல்ஸ் பயன்படுத்துறீங்க? பயறு. ஓ பயறு. நான் நிஜன் அடுத்த கலர் பஞ்சு இதுன்னு பார்த்தேன். பயறு மஞ்சள் கீழயா மேலையா நடுவுல எது அதுக்கு மேலே இருக்கு ரோஸ் பக்கத்துல இருக்கு மாப்பிள்ள இந்த தொப்பி ஏன் போட்டுக்கணும் தெரியுமா அவங்க? தொப்பாக்கி பிடிக்கிற இதை பார்த்தாலே தெரியணுமா கொஞ்சம் சோழல சரி ஹோல்ஸில் வேணும். என்ன எது பிங்க் எது பிங்க்? நான் அடிச்சதுக்கு காலியா இருக்கு பிங்க் ரெண்டு எதை அடிச்சாலும் ஓகே. எது பிங்க்? இது ஸ்ட்ரைட்டா இருக்குது ஒயிட். மாப்பிள்ள எனக்கு அதான் பிங்க்ன்றதுக்கு தெரிஞ்சது மாப்பிள்ள. கலர் கொஞ்சம் பிரச்சனை அதான். சரி இப்போ வடிவா சொல்லு சொல்லு. ஆரஞ்சுக்கு ரெண்டு ஆரஞ்சு நடுவுல இருக்கிற ப்ளூ மாப்பிள்ள இதெல்லாம் ப்ளூ இது நீங்க சொல்றது தவறான செயல். அடுத்து ரெண்டாவது இருக்கும் பட்டாச்சேரி இந்த ப்ளூ ரைட் ஓகே. நாங்கள் எல்லாம் அப்படி மாப்பிள்ள. எத்தனாச்சு இப்போ அடுத்தது ஜெரன். ஆறா ஆல்ரெடி என்ன இவ்வளோ வெயிட் ஆகுறாங்க என்ன இது வெயிட்டா ஜெரின்? நீங்கள் ஹோல்ஸில் பார்க்கணும் கை வைக்க போட்டு டக்கா நெய் மிச்சில் கை ஏதோ என்ன ஜெரின் ஹோல்ஸ் வைக்க மாட்டேன் ட்ரைனிங் எடுத்தது எல்லாம் என்ன ஜெரின் என்ன ஆச்சு? ஸ்ட்ரைட்டா போட்டு வரேன். ஸ்டெப் இந்த இப்போ கடைசி அடியை பாருங்க. அடி இன்னும் ஒன்று இருக்கு. மிஸ் பழைய இது இல்லை எல்லாம் மறதாச்சு அப்படி மறக்கக்கூடாது. ஐயா ஏண்டா இது மட்டும் பாருங்க. இதுக்கு இஞ்சால ஒன்றுமே இல்லைடா. பொரியல் எல்லா இடத்துலையும் வந்து இருக்குது. பழங்கள்லாம் சாப்பிட தோணும் இந்த வகைக்கு. தொப்பியல் இது எல்லாம் கிடக்கு. எல்லா இடத்துலையும் இந்த மேகி வச்சுக்கணும். நுழைவிச்சிட்டு பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டது. இதில் வந்து நல்லா விசிட்டு காட்டும். இந்த மாதிரி இடங்களுக்கு வரணும்னா நீங்கள் வேலைக்கு 7 மணிக்கு வரணும். அப்படி இல்லாட்டி சூரியன் அஸ்தமனம் ஆகின அப்புறம் வரணும். அதான் வியூ பாயிண்ட். இதுதான் அந்த வியூ பாயிண்ட். தெரியல அங்கே ஒன்று இருக்கா. அப்பல நேற்று நைட்டு போன பகோடா பாயிண்ட் பரவாயில்ல. பகோடா பாயிண்ட் நேற்று ஒன்றுக்கு போனாங்க. அது நீங்கள் பார்க்காட்டி எங்களுடைய முன்னைய வீடியோ போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஜென் சீட்ன்றது இதுதான். அப்புறம் ஒரு இடத்துல ரெண்டு ஆக்கள் பார்த்துக்கிட்டு இப்படி திருப்பி இந்த இடத்துல இருக்கிறதெல்லாம் வந்து பெரிய பெரிய ஹோட்டல்கள். இதில் தங்குறதுன்னா சரியான ஒரு விலையாக இருக்கும். அப்படி இருக்கிறது இந்த வியூவோட வரும். சரியா ரெடியா பரப்பமா சூப்பர். அப்படியே இதில் பறந்து போட வேறு தான் இருக்கு. ஆனால் முடியாது. படங்களில் மட்டும்தான் அது முடியும். இப்படி கூடாரங்கள் வந்து 2-3 இருக்குது. இது 2 அந்த வியூவை வந்து அனுபவிச்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். தும்பு முட்டாஸ், இனிப்பு முட்டாஸ். என்னமாவும் தண்ணிகளால் கொண்டாடுறான். என்ன நல்ல நேரம் வேண்டாம். நேற்று நாங்கள் வந்த மாதிரி ஈவினிங் டைம் வந்துட்டு நைட் ஒரு ஸ்டே போட்டுட்டு விடிய 6 மணிக்கே வந்து எல்லாம் பார்த்துட்டு போனால் உங்களுக்கு நல்லா இருக்கும். மற்றபடி என்றால் நம்ம வெளியில் இருக்கிற மாதிரி அதே அளவு ஹீட் தான் இருக்கும். இங்கே வந்து பூங்காக்களும் இருக்குது. ரோஜா பூந்தோட்டம், தாவரவியல் பூங்காண்டு எனக்கு இடங்கள் இருக்குது. நீங்கள் என்ன சொல்கிற பொடியங்களாக வராமல் ஃபேமிலியை வந்தீங்கன்னா இதெல்லாம் சுற்றி பார்க்கலாம். பொடியங்களாக வந்தால் என்ன ப்ரோ இப்படியோ போக வேண்டி சொல்கிறது ஆச்சு மாப்பிள்ளை.
அப்படியே நாங்கள் நடந்து பின்பக்கத்தால் வந்துட்டோம். இதில் 2 வழி இருக்குது. இதுலேயும் டிக்கெட் எடுக்கிற வழி இருக்குது. நாங்கள் வந்த இடம் வந்து டிக்கெட் எடுக்கிறது தான். இதில் இருக்கிறது இவ்வளோ தானே என்ன ஜெரன் என்ன சொல்கிறீங்க நீங்கள்? இது நுரேலியாக ஓகேயா? நுரேலியாவோட நாங்கள் லிப்டன் சீட் போனோம்ல, நல்ல இடம். மற்றது மினி வேர்ல்டன் போனோம்ல, அதெல்லாம் நல்ல இதெல்லாம். மாப்பிள்ள நீ வா மாப்பிள்ள, நான் காட்டுறேன். நம்ம ஊரில் இருக்கு மாப்பிள்ள. மாப்பிள்ளை மலை நுனியில் நின்று அப்படியோ நெஞ்செல்லாம் சும்மா பதவதைக்கு மாப்பிள்ள. சரி வா மாப்பிள்ள பாப்போம். வெயில் அடிக்கிறபடியா கொஞ்சம் சரியாக இலைக்குது. நாங்கள் போயிட்டு வந்துட்டோம். ஆனால் மாப்பிள்ளையை வந்து கவலைப்படுறார். என்ன மாப்பிள்ள? வெரி வாஸ்ட். முதல்லாம் பேமெண்ட் பண்ணுறதில்ல இல்லை. அந்த நாங்கள் காட்டின அவ்வளோ வியூ பாயிண்ட் அவ்வளோ பூ பார்த்துருக்கோம். அது வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ ஒன்றுமே இல்லை. என்ன வைக்கேண்ட அப்படியே ரோஜா பூந்தோட்டம் ஒன்று போட்டிருக்கேன். நான் பெருசாக அங்கே ஒன்றும் காணலை. சரி இருந்தாலுமே வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம்னு தான் சொல்லலாம். இல்லை பச்சை கலர் பெயிண்ட் அடிச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன் மாப்பிள்ள. நாங்கள் இப்படி நாங்களே இப்படி சொல்ல மாட்டோம் மாப்பிள்ள. ஆனால் இந்த நேரம் தான் நுரேலியா வந்து எங்களோட சீசன். ஆனால் அங்கே போனால் எல்லாமே வந்து பூத்து குலுங்கும் வேறு லெவலில் இருக்குது. குதிரை சவாரியெல்லாம் கிடையாது. இங்கால இந்த சாக்லேட்ஸ் கொஞ்சம் ஃபேமஸாக இருக்குது. ஹோம்மேட் சாக்லேட்ஸ் தான் இதில் போட்டுருக்கு பாருங்க. இண்டோர் பிளான்ட், ஹோம்மேட் சாக்லேட்ஸ், ஆயில்ஸ், 2 சாக்லேட் ஃபேக்ட்ரி என்னண்டு இதில் போட்டிருந்தது. அப்போ உங்களுக்குமே வந்து பகிர்ந்து கொள்வோம்ன்றக்காண்டி எப்படியும் வந்துருக்கிறேன். இதில் உள்ள வந்து பிளான்ட்ஸ் அது இது எல்லாம் இருக்கும் போல். ஐயோ பாட்டை போட்டிருக்கணும், காப்பிரைட் வரப்போகுது. இதில் எல்லாம் பிளான்ட்ஸுகள் எல்லாம் வச்சுக்கணும் இந்த கிளைமேட்டுக்கு. ஸோ இது வந்து இன்டோர் பிளான். இந்த சாடி எவ்வளோ இருக்கணும், ஒலிவ் ஆயில் ஜெல் அப்படி இப்படின்னு எனக்கு விஷயங்கள் வந்துருக்கு. கரட் வாட்டர், அலோவேரா சோப், க்ரீன் டீ ஐட்டம். க்ரீன் டீ இங்கே பாருங்க இப்படி இருக்குது. அந்த இது எல்லாமே வந்து எங்கட இதில் வந்து என்னமே ஃபேமஸாக இருக்கும் எங்கட ஊரில். இந்த சாக்லேட்ஸ் தான் பார்க்கணும். இதெல்லாம் சாக்லேட்ஸ் தான். இந்த இதில் இருக்கிற சாக்லேட்ஸ் எல்லாமே வந்து வீடு வழியே செய்கிற இது எல்லாமே வந்து ஹோம்மேட் சாக்லேட்ஸ். இப்படி எல்லாம் போட்டிருக்கணும். இது 200 கிராம் வந்து 220 ரூபாய்க்கு வந்து விற்கணும். ஏதாவது ட்ரை பண்ணுறீங்களா? ஹோம்மேட் சாக்லேட்ஸ் இதில் வந்து. சரி இதில் கிடக்கிற விஷயங்களை விட எங்களோட ஊரில் இன்னுமே கணக்கு இருக்கும். அங்கே ஹில் ஸ்டேஷன் பார்த்தா இந்த ஹோம்மேட் சாக்லேட்டுன்ட்டு பார்த்த உடனே தான் அதற்கு டேஸ்ட் பண்ணுவோம்ன்றக்காண்டி வந்து நாங்கள் ஹோம்மேட் சாக்லேட்டுன்னு வேண்டியது நாங்கள் பார்ப்போம். இப்படி தான் இருக்குது மாப்பிள்ள. ட்ரை பண்ணிக்கோ. என்ன மாமா ஓகே வேர்க்குது, படபடக்குது. வெளியில் எடுத்து ஓ கரைஞ்சிட்டு என்ன உள்ளே ஏசியில் இருக்கேக்கு தான் இதாக இருந்து வெளியில் ஒன்று வந்து கரையுது. சாப்பிடு பாவம். ஹோம்மேட் சாக்லேட். கடையில் வேண்டுற மாதிரி தான் இருக்கு. ஆனால் கொஞ்சம் திக்கான ஃப்ளேவர் வருது அந்த சாக்லேட்ஸ் பேர். என்ன மாமா? அருமையாக இருக்கும். மவுண்ட்ஃபோர்ட் ஸ்கூல் இதில் இருக்குது. இதில் எத்தனை பேர் பார்த்து நீங்கள் படிச்சுனீங்கன்னு சொல்லுங்கள். இவரும் வந்து இங்கே தான் படித்தவர். என்ன மாப்பிள்ள? இப்போ தான் வந்து நாங்கள் இங்கே ஏற்காடில் இருக்கிற ஒரு அட்வென்ச்சர் பிளேஸுக்கு வந்திருக்கிறோம். பார்த்தீங்கன்னா ஸ்கை பார்க்குன்ற ஒரு இடம். இங்கே வந்து ஒரு ப்ரைவேட்டான ஒரு இது வந்து கொஞ்சம் விஷயங்கள் இருக்கு. என்ன அட்வென்ச்சரான விஷயங்கள். அட்வென்ச்சருக்கு தயாராகிறார் ஜெரின். சப்பாத்து எல்லாம் போட்டு ரெடி ஆகி கொண்டிருக்கிறார். இதிலேயே போட்டு பாருங்க. பஞ்சி ஜம்பிங் எல்லாம் வந்து இங்கே இருக்குது. 2000 ரூபா per person. இங்கே காசுக்கு 2000 இங்கே காசுக்கு 7000 ரூபாய் கிட்ட வரும். ஆனால் இந்தியாஸ் லோவஸ்ட் ஆஃபர் ப்ரைஸ். இதில் கணக்க விஷயங்கள் இருக்குது. அப்படியே காட்டிக்கொள்கிறோம். இது வந்து அந்த உயரம் மட்டும் மேலே போயிட்டு வரும் பாருங்கள். அவ்வளோ வேறு 3 பேரையும் வந்து கொண்டு போகிறாங்க. இப்படி எனக்கு அட்வென்ச்சர்ஸ் இங்கே இருக்குது. அவ்வளோ உயரம் மட்டும் போயிட்டு வரும். இந்த பாருங்க இதில் சைக்கிள் எல்லாம் ஓடுறோம். ரோப்பில் சைக்கிள் ஓடுறது. இப்படி எனக்கு அட்வென்ச்சர் இருக்குது. அதே மாதிரி இதில் வந்து ஒரு ஊஞ்சல் ஒன்று வேற போகுது பாருங்க. இப்படி கத்த போயின்னு ஒன்று பாருங்க. 1 2 ஏன் கிடக்கா இந்த இதால் தான் பாருக்கணும் வாங்க. ரெடி ஸ்டெடி.
ஓ அடிய பாரு மரத்தை கிட்ட சரி போமா. தாய்லாந்துல இவ்வளவு உயரத்துல வச்சு தூக்கி அடிச்சவங்க. இங்க இதெல்லாம் இருக்கு. வெல்கம் டு ஸ்கை பார்க். இதுல வந்து டிக்கெட் எடுக்கணும். ஒரு ஆளுக்கு எவ்வளோ பார்ப்போம். இந்த கிளாஸ் பிரிட்ஜ் மட்டும் கொஞ்சம் மலை மேலே இருக்கும். உள்ளே நடந்து போக ரோடு இருக்கும், நடந்து கூட போய்க்கலாம். நடக்க முடியல அப்படின்னா ரோப் சேர் 1 way 2 ஒரு ஜீப் பார்த்தீங்கன்னா 1 way 50 வரும். இந்த பேக்கேஜ் வேணா இண்டிவிஜுவலாக ட்ரை பண்ணுற மாதிரி தான் ட்ராம்போலினு, பஞ்சி ஜம்பிங், ஸ்கை ஜம்பிங், ராக்கெட் ஜெட்டு இதில் வேணால் தனித்தனி பேமெண்ட்டு. உள்ளார ஜிப்லைன் சைக்கிளில் க்ரௌட் இருந்தாங்கன்னா வெயிட் பண்ணி தான் பண்ணுற மாதிரி இருக்குது. ரீஃபண்ட் கிடையாது, அதில் கண்டிப்பாக இருப்பாங்க. நீங்கள் வெயிட் பண்ணி தான் பார்த்துக்கிற மாதிரி. 1000 இது எல்லாமே பண்ணிக்கலாம். இதில் இருக்க எல்லாம் பண்ணலாம். இந்த டோக் இது ஸ்கை வியூ இது எல்லாமே பண்ணிக்கலாம். ஜிப்லைன் 1000 எடுப்போம். ஒரு ஆளுக்கு 1000 per person 1000. சரி, இதில் வந்து டிக்கெட் எடுத்துனாங்களே. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 1000 ரூபாய் டிக்கெட். இதில் 40+ ஆக்டிவிட்டீஸ் வந்து செய்யலாம்னு சொல்லிக்கணும். ஒருக்கா தானே எடுத்துருக்கோம். இந்தியன் காசுக்கு 1000 ரூபாய்ண்டா எங்களோட காசுக்கு 3600. சரி, 4000 வச்சு இப்போ 4000 ரூபா வருது. அதே மாதிரி பஞ்சி ஜம்பிங், ஸ்கை ஜம்பிங்க்கு தானே அது வந்து எக்ஸ்ட்ராவாக பே பண்ணணும். ஒரு ஆளுக்கு வந்து 2000 ரூபா வருது. ஆனால் அதை விட எங்களுக்கு இது கொஞ்சம் பரவாயில்லாத மாதிரி கிடக்கு. இந்த 1000 ரூபா பாஸ் வந்து ஓகேயாக இருந்தது. ஸோ போய்க்கு ஒரு குகையால் மாமி இதுதான் இருக்கு. கொஞ்சம் குளிர்மையாக தான் இருக்குது. இதுக்குள்ள சைடில் தாவரங்கள் எல்லாம் வச்சுக்கப்படியா இதெல்லாம் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ. இதில் ஒரு டெக் ஒன்று தராங்க. ஒரு ஆக்டிவிட்டி செய்ய இதில் மார்க் பண்ணுவாங்க நினைக்கிறேன். இந்த இதெல்லாம் வந்து ஸ்கை வாக் அண்டு மற்றது சைக்கிளிங் அப்படி அதெல்லாம் வந்து அந்த லைனில் தான் வந்து போகணும். மாப்பிள்ளை இது மட்டும் இல்லை மாப்பிள்ளை, இங்கே இதுலேருந்து அப்படி வைக்க போட்டு போடுச்சு அந்த கேம் மட்டும் வச்சு. ரைட், இதுக்குள்ளே இங்கே தான் ஃபஸ்ட்டாக வரணும். எங்களுக்கு தேவையான ஆக்டிவிட்டி செய்ய போகிறோம்டா. ஹெல்மெட்ஸ் இதால் இதெல்லாம் வந்து இங்கே பெற்றுக்கொண்டு தான் வந்து நாங்கள் போகக்கூடிய மாதிரி இருக்கும். சரி, நான் கடைசியாக போவோம் மேடம். இங்கே போயிட்டு வரோம். ஓ, உள்ளே வந்து இங்கே ஃபுட் கோனஸ் எல்லாமே இருக்குது. இதில் வந்து பலூன் ஷூட், கன் ஷூட்ஸ் எல்லாமே இருக்குது. அது நாங்கள் வந்து இதுக்கு வந்து செய்யலாம். என்ன சம்பவம்ண்டா எல்லாத்துலேயும் சரியான ஆக்களாக இருக்குது. அவங்க சொல்லி தான் அனுப்பினாங்க ஆக்களாக இருக்கும், நீங்கள் நின்று தான் செய்யணும்ண்டு. ஓகே, இதில் இந்த ஹாய்க்குரிய மீன் கொஞ்சம் வச்சிக்கலாம். இதான் அந்த எலும்புகளை கடிச்சு தின்ற மீன் மாப்பிள்ள. இது ஸ்டார் ஃபிஷ். இதுவும் வந்து ஒரு வகை ஸ்டார் ஃபிஷ். இந்த இதில் சின்ன சிங்கரால் வந்து வச்சுக்கணும். அதோட இது ஒரு உயிரினம் தான். பார்க்க இப்படி இருக்கலாம். இதில் இப்படி இப்படி விஷயங்கள் இருக்குது. இதில் வந்து இந்தியாவில் 360 வந்து வீடியோ எடுக்கலாம். மற்றது அதில் வந்து அந்த அதை பிடிச்சா வந்து ஹேர் இதாகிற மாதிரி இந்த இதில் போட்டுருப்பாங்க. இது அப்படியே ஒரு ஸ்பாட்டில் ஒரு விஷயங்கள் இருக்குது. நாங்கள்லாம் போய் பார்த்து செய்யணும். அதை ஒன்று செய்ய இதில் வந்து டேக் பண்ணிவிடணும். இதில் பாருங்க, ஒரு பெரிய சிலந்தி ஒன்று செய்து வச்சுக்கிறாங்க. இதில் வந்து பாம்பு வச்சுக்கிறாங்க. எங்கடா பாம்பு நீங்கள்? இது விஆர் எக்ஸ்பீரியன்ஸ் தானே இருக்கு. மாப்பிள்ளை இது சின்ன பாம்பாக இருக்குது. பாம்பில் நம்ம ஊர்லெலாம் பெரிய பாம்பு போடுவாங்க. உண்மையாக தான். இந்த ஷோல்டரால் போட்டு இப்படி மட்டும் நிற்கும். இப்படி இந்த பாம்புகளை வந்து பிடிக்கலாம். மாப்பிள்ளை தேரா மாப்பிள்ளை
மாப்பிள வா மாப்பிள வா மாப்பிள ஜெரின் களத்தில் என்ன மாமா நீங்க மாப்பிள இது சின்ன பாம்பு மாப்பிள நம்ம ஊர்ல பெரிய பாம்பு களத்துல போடுவாங்க ஜெரின் பாம்பை பிடிச்சிட்டான் மாப்பிள்ள நீ போ மாப்பிள்ள இங்க வா மாப்பிள்ள இந்த மாப்பிள்ள பயப்பட்டு விட்டுருக்குற அசால்ட்டா இதுல எல்லாம் கார் ஓடிட்டு மாப்பிள்ள பயப்படுறான் அந்த சின்ன பொடியனே தூக்குறான் மாப்பிள்ள வெக்கம் கொஞ்சம் பழுவலு வேண்டுதான் இருக்கு மாப்பிள்ள நீ பின்வாங்கிட்ட சரி இதுக்குள்ள வந்து பேர்ட்ஸ் பார்க்குன்னு ஒன்று இருக்கு இந்த மாதிரி கிளியல் நிற்கிது இதெல்லாம் நாங்கள் கையில் பிடிக்கலாம் அந்த வணக்கு பா 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 காமோ பாருங்க இதில் ஒரு ட்ரிக் ஒன்று இருக்கு சும்மா நோமலாக வராது கடலை கொஞ்சம் வச்சிங்கன்னா நாங்கள் கடலை ஆட்டையை போட்டோம் இந்த இதில் வந்து இது கிடாக்கு ஃபுட் இருக்கு இதை பார்த்து வருங்க ஜாடா பா பா இந்த சிலது கடலை சாப்பிட்டு வளர்ந்துருக்கும் சிலது வந்துடுச்சு இங்கே வரேன் இது வந்து மாப்பிள்ள மழை பெய்யுது மாப்பிள்ள எங்கள் ஊரில் வந்து பேர்ட்ஸ் பார்க் இருக்குது அதில் பேர்ட்ஸ் பார்க் இருந்தாலும் வந்து இப்படி வந்து போய் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு 1000 ரூபா 1500 வந்து கேட்பினோம் இங்கே நாங்கள் 1000க்குள்ளேயே வந்து இவ்வளவு வந்து செய்து கொள்ளலாம் அதோட அங்கே பெரிய கிளியும் இருக்குது அந்த கிளியை வந்து விட்டு ஃபோட்டோ எடுக்கலாம் கிஸ் உண்டா கிஸ் 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 உண்டா தொப்பில எல்லாம் மாறி விளையாடுது இந்த மாப்பிள்ள பிடி மாப்பிள்ள நீ சாப்பாடு எல்லாம் பறந்துடும் அப்படியே இந்த பேர்ட் செகண்டே வந்து செய்திருக்கணும் தூக்கி பாக்கெட்டில் வச்சிரு மாப்பிள்ளை ஒன்றும் வருதில்ல மாப்பிள்ள அந்த குருவிகள் நல்லா இயற்கையாக இருக்கணுமன்றக்காண்டி அவைகளுக்கு வந்து இந்த இதை வந்து செய்திருக்கணும் சரி இதில் வந்து இந்த பெரிய பெரிய கிளிகள் வந்து பஞ்சவர்ண கிளிகள் வச்சுக்கணும் இதில் வந்து ஃபோட்டோ எடுக்கணும் கடைசியா மாப்பிள்ளை ஜெயிச்சு தேடி வந்துருக்கு தேடி வந்து விட்டுறா மாப்பிள்ளை வச்சு எடுத்துருக்கு சரி ஜெரின் ஜெரின்டா ஜெரின் டென்ஷன் ஆகுது சரி அந்த தொப்பில ஏதோ இருக்கடா டே பிச்சிட்டு தொப்பியை பிச்சிட்டு அந்த சிவப்பு கலர்ல இருக்கிற சீட்ஸ் மாதிரி அதுக்கு தோணுது பிச்சிட்டு ஓகே அதே வந்துருச்சு விகான் வா நித்யா கம்முனு நித்யா அமைதியா இரு வா விகான் வா அவன் பிடிச்சவன் நிக்கிறான்ல வடிவம் இது வந்து சரியான வெயிட்டா இருக்கு இந்த பஞ்சவர்ணம் அவன் மண்டையில பேரி பொத்துவான் பாருங்க வந்தா ஆக்டிவிட்டீஸ் வந்து இங்கே வந்தால் செய்யலாம் மாப்பிள்ளை வந்து போயில என்னன்னா வந்து தோடை குத்தி இருக்கிறார் ஜெரின்ற தொப்பிலேருந்து அதையே பிடுங்கிடுச்சு தோடையும் அதுதான் நல்ல ஒரு வெக்கைக்கு சின்னதாக ஒரு மலை துளி வந்து தூருது இதுலேயும் வந்து கிளிகளை வந்து பறக்க விட்டுருக்கணும் அந்த கூட்டுக்கெல்லாம் நாங்கள் நிற்கணும் இது ஸ்கேரி ஹவுஸ் பேய் வீடு நாங்கள் தாய்லாந்தில் பார்க்காத பேய் விடாங்க அவ்வளோ போ மாப்பிள்ள அங்கெல்லாம் காமெடியாக இருக்கு மாமா வா மாமா நீ வா மாமா அங்கே ஒன்று இருக்காரா சும்மா
ஃபன் பண்ணலாம். என்ன மாப்பிள்ள நீ இது சின்ன குழந்தை இருக்கிறியா மாப்பிள்ள? வா மாப்பிள்ள. இன்னும் ஒரு கிளம்பு ப்ளீஸ். லைட்டர்ரா லைட்டர்ரா தெரியலடா. பாருங்க சவப்பட்டி அடிக்குது. அவ்வளோதான். சரி, இப்படி ஸ்கேரி ஹவுஸ் ஒரு ஃபன்னான விஷயம் இருக்கு. ப்ரோ எப்படி இருக்கு? என்ன மாப்பிள்ள நீங்க வா மாப்பிள்ள. என்ன மாப்பிள்ள ஃபன்னாக இருந்திருக்கு மாப்பிள்ள. உனக்கு இவ்வளோ பயமா மாப்பிள்ள? இதில் அந்த என்னென்னு சொல்கிறது, நிலத்துக்கு கீழே ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று தரும். அண்டர் கிரவுண்ட் ஒர்க்கிங் மாதிரி. ஃபிஷ் மேலே இருக்கு பாருங்க. இவ்வளோ தான் இது இந்த ஐடியா. குட்டி போட்டிருக்கு. குட்டி போட்டிருக்கு. ஏன் மாப்பிள்ள நீ வரா விட்ட? நீ பேய் வெட்டுக்கல. பேய்னா பயமா? பேய்னா பயம். ஆனால் இதில் கூலிங்காக இருக்கு. என்ன பேய் வீடு என்ன சொல்லிச்சு? அதுதான். சரி, இப்படியோ வந்து இங்கால இங்கே பசிக்கு உங்களுக்கு ஸ்நாக்ஸு எல்லாம் வந்தால் வேண்டிக் கொள்ளலாம். இதில் விற்பினவா நான் வெளியில் விற்கிறத விட இங்கே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குமென்னு கேட்டுச்சேன். ஆனால் இதெல்லாமே விற்கணும். ஒரு தாகத்துக்கு ஒரு வாட்டர் பாட்டில் வேணுமானா கிடைக்கல. ஹலோ, இதில் இந்த பிரிட்ஜ் ஒன்று இருக்குது. நாங்கள் ஏறினா முடியாதா? தங்கச்சி உடையாது மாமு. ஆனால் லைட்டாக பயமாத்தான் இருக்கு. என்ன சின்ன இதாக இருக்குது மாப்பிள்ள. என்னம்மா? ஓகே ஷேக் பண்ணக்கூடாது, ஆட்டக்கூடாதுடா டேய். ஓகே மாப்பிள்ள, இதுவும் பயமா இருக்கா? மாப்பிள்ளைக்கு பே என்றால் பயம், உயரம் என்றால் பயம். ஆனால் ஒன்று போட்டால் மட்டும் பயம் இல்லை. முன்னாலே போய் கொண்டிருக்கிறார். இந்த நீக்கல் பார்த்து கால் வைக்கணும், இல்லாட்டி உடைச்சி விட்டுரும். எந்த வெயிட்டே தாங்குதுன்னா பரவாயில்லை. ஆட்டாதீங்கடா மாப்பு, ஆட்டாத மாப்பு. சரி, அப்படி இதில் பார்த்தீங்கன்னா பெரிய பாம்பு மாதிரி இருக்குது. இதில் வேறு ரேடியேட் பெயின். இந்த யூவியில் பெயிண்ட்ஸ் அடிச்சிக்கணும். கண்ணில் பார்க்க தெரியலை, இந்த கேமராவில் வடிவாக இருக்குது. அந்த உருவங்கள்லாம் நல்லா இருக்குது. நேராக பார்க்க இந்த உருவம் வடிவாக தெரியலை. இதில் பாருங்க, மேலே என்ன இருக்குது? இங்கே விஷயங்கள் எல்லாம் செய்து வந்தோம். இன்னும் 2-3 அதான் கடைசி அட்வென்ச்சர் வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் வந்தால் விடியே வரணும். சரியான விடிய வந்தீங்களா, அதுவும் குழந்தையில குட்டி வந்தீங்கன்னா இன்னுமே நல்லா ஃபன்னாக இருக்கும். என்ன பொடியங்களாக வந்தீங்கன்னாலும் ஃபன்னாக இருக்கும். தெரிய வரக்கூடாது, பொம்பளை பிள்ளையில கூட்டிக்கணும்னு ஃபீல் பண்ணுறான் பாருங்க பொடியன். சரி, ரைட். நாங்கள் வரைக்கும் முதலாவதாக இதுதான் இருந்தது. ஆனால் என்ன சம்பவம் பண்ணால் ஆக்களாக இருந்தது. இப்போ பெருசாக க்ரௌட் இல்லை. மாப்பிள்ளை நீ சுடுறதுக்கு மட்டும் ரெடி ஆயிரும், மிச்சம் எல்லாத்துக்கும் பயப்பட்டுது. ப்ளூ என்ன மாப்பிள்ள அங்கே போயிட்டு ஒரு ஆளுக்கு 2 அம்பு ரெடி ஆயிடுச்சு. கரடி ஓட போகுது. ஐயோ, இந்த எப்படி மாப்பிள்ள
ஷூட் பண்ணிட்டு வரோம். இதில் வந்து ஒரு ராஜா வாரா அம்பு ரெடி ஆகிட்டு. ஆனால் இது வந்து என்னன்னு சொல்கிறேன். அதே ப்ளூ சொன்ன அதே ப்ளூ. ஓகே இல்லை மாப்பிள்ள, இது அந்த இதாக இல்லை. சரி பாரு. என்ன ஃபயர் தானே? டிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது அதானே. அம்பு பாஞ்சிச்சா. இது மிஸ் ஆகுது. அது ப்ளூ அடிச்சு தப்பு இல்லை இந்த கலர். சரி, இனித்தான் வந்து நாங்கள் இந்த அட்வென்ச்சருக்குள்ள இறங்க போகிறோம். இவ்வளோ நேரம் பார்த்தது அட்வென்ச்சரில் இனி செய்ய போகிறது தான் அட்வென்ச்சர். ஜிப்லைன் அது இது எல்லாமே இந்த ரெடியாரா என்ன பின்னால் குறாக்கு. எனக்கு என்ன சம்பவம்டா, எங்கட ஊரில் எல்லாம் ஜிப்லைன் இந்த வெயிட்டுக்கு விட மாட்டாங்க. சரியா, ஜிப்லைன் இங்கே வந்து என்ன மாதிரி இருக்குன்னு பார்ப்போமா. ஒரு வெயிட்டுமே வந்து அழகில் எல்லாருக்கும் இதை போட்டு இன்னும் கேட்டு பார்ப்போம். தயாராகி கொண்டிருக்கிறோம். சரி, இதில் பார்த்தீங்கன்னா இந்த புல்லுகளாலே வந்து இங்கால இந்த இதெல்லாம் வந்து செய்திருக்கிறேன். யானை இது எல்லாம் இதெல்லாம் வந்து ஜிப்லைன். அதே மாதிரி சம்பவம் என்ன வந்து ஜிப்லைன் என்னால் போக முடியாது, ஓவர் வெயிட். இலங்கையிலேயும் அப்படி தான் சொன்னது. இலங்கையில் 95 கிலோவுக்கு கூட செய்யலாது, இங்கே 100 கிலோவுக்கு கூட செய்யலாது என்று சொன்னவன். நாங்கள் போய் சொல்லிட்டு போகலாம், ஆனால் அவையில் சொல்கிறது வந்து எங்கிட்ட சேஃப்டிக்கு தான். ஏன்டா அவையில் போட்டுக்கிறோம் அந்த ரோப் இருக்குது தானே, அந்த ரோப் அந்தளவு வெயிட்டை மட்டும்தான் தாங்கும், அதை விட கூட வெயிட் போட்டால் அறந்துடும். ஸோ நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி நடந்து கொள்ளுவோம். சரி, வெயிட் லிமிட் கூடினபடியாக இன்னும் விடையில். இதில் மாமாவும் தயாராகி கொண்டிருக்கிறார். இந்த வந்துருக்கிறார். நான் போயிருந்தா கால் முட்டி இருக்கும் போல, என்ற நிலத்தோட வருது. போய் சொல்லிட்டு வந்துட்டேன். 100 கிலோவுக்கு மேலே நான் போயிருந்தேன்னா கிட்டத்தட்ட நிலத்தில் முட்டி இருக்கேன். வந்தாச்சு 106 கிலோ. 106 கிலோ என்ன இது காலோட முட்டி கொண்டு வருது. சரி, அடுத்த வந்து ஜெரின் வந்து கொண்டிருக்கான். ஆள்கிட்ட தான் கேமரா கொடுத்தேன். அந்த வீடியோ நீங்கள் இப்போ கொஞ்ச நேரத்தில் பார்ப்பீங்க. சூப்பர். சரி, இதுதான் போக முடியாமல் போயிட்டு சைக்கிளிங் வந்து போகலாம் போல கிடக்கு. போய் பார்ப்போம், அந்த இடத்துல போகணும். லெட்ஸி. க்ரௌடாக இருக்குது. அவர் சொல்லி தான் அனுப்பினாங்க லேட்டாக. மாமு நீ இதுக்கெல்லாம் பயப்படுறா இல்லை? மாமுக்கும் இந்த பேயை கண்டா தான் கொஞ்சம் பயமாக இருக்கு. எங்களோட ஊரில் இந்த தேயிலை தான் வந்து நாங்கள் நாட்டுவோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஹில் ஸ்டேஷனில் இந்த கோப்பி தான் நட்டுக்கணும். இந்த இதில் கோப்பிக்காய் இருக்குது பாருங்க, எல்லாமே வந்து கோப்பி தான். ஆனால் இங்கேயும் வந்து இந்த லீச் அட்டை பிரச்சனை இருக்கா? லீச் அட்டை வருமா? சரி, இப்போ வந்து நாங்கள் சைக்கிளிங் போகிறோம். அந்த இடத்துல இது போகலாம்னு சொன்னாங்க, பார்ப்போம். அவ்வளோ நல்ல மெதுவாக அதான். ஓகே, அது நேர ரோப்பில் ஃபிக்ஸ் ஆகிருக்குண்டா, பிரச்சனை இல்லை. நீங்கள் முஞ்சியில் தூக்கினீங்கள்ட தான் வழியில் வேறு உள்ள போகுதுடா. கை நடந்துடும் ஒரு பயமாக இருக்குடா. காலை வச்சு இப்படி உள்ள போகுது. இவ்வளோ காலை கயிறு உதவி இல்லை. சின்ன பிள்ளைகள் வந்தால் என்ன நடக்கும்? பக்குன்னு தான் நடிக்குது. வீரா போட்டு மாப்பிள்ள ஒரே ஒரு கதானே போகிறேன் வந்து சைக்கிளிங் தயாராகிடும்.
சம்பவம் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இவ்வளோ நேரம் வந்து போகலாம்னு தான் வச்சுருந்தாங்க. ஆனால் இந்த இடத்துல நிற்க கொஞ்சம் பக்குன்னு தான் இருக்குது. என்ன பிரச்சனைன்னா இந்த ரோப் வந்து வெயிட் தாங்குமோண்ட பயம், அதுதான் பயம். ஏன்னா கூடுதலான இடங்களில் வந்து பெருசாக ஏற விட மாட்டாங்க. இதில் வந்து போங்க பிரச்சனை இல்லைன்றாங்க. சரி சைக்கிளில் ஆட ஓடி பார்ப்போம் ஏறி இருந்துட்டு அந்த இடத்துல நின்று அப்படியுமே இந்த கயிறை பிடிச்சி இழுத்துடுவார். ஸோ பிரச்சனை இல்லை, பார்ப்போம் போய் பார்ப்போம். ஏன்னா காலமாக சைக்கிளும் ஓடையில் கொஞ்சம் படவடக்கு தான் நின்றுட்டு அதை வெளியில் சொல்லுவார் மக்களுக்கு. போயிடலாம் இருந்தாலும் பார்ப்போம். பயம் இல்லை, சேஃப்டி இருக்குது. ஆனால் லைட்டாக பயமாக இருக்குது மக்களே. அப்படித்தான் சொன்னேன். அத்தையெல்லாம் விட மாட்டேங்கிறாங்க அம்மாவெல்லாம். அண்ணா அண்ணா கயிறு அறாதாண்ணா ரைட்டா? ஓகேங்கண்ணா. மாப்பிள்ள பயமாக தான் இருக்கு மாப்பிள்ள. முருக மாப்பிள்ள. கால் பிறல் வைங்க. ரைட். ஓ மை காட் பயமாக தான் இருக்கு மாப்பிள்ள. ஓ அந்த இடுப்பால் ஆட்ட கயிற்றுலேருந்து வந்து வெளியே போகிற மாதிரி ஃபீல் ஆகிருக்கு. ஓ ஓ சிட், இது கேட்கால போக முடியல. பின்னால் இழுக்கிறாங்க. என்னை காப்பாற்றுறக்காண்டி ஒரு ஆள் வந்துருக்கிறார். அந்த இடத்துல நினைக்கிறான். அண்ணா காப்பாற்றிருக்கடா, அண்ணா காப்பாற்றிருக்கடா. கடைசியில் முடிகிற நேரம் வந்து கீழே பார்க்க தலை சுத்துது. Oh my God. வாங்க. ஓ நான் பயந்துட்டேன் இடையில நின்றுமெண்டு. ஆனால் அண்ணா வந்து எங்களை காப்பாற்றிட்டேன். முடிகிற கட்டத்தில் வந்து இருக்குது. தேங்க்ஸ் அண்ணா. இப்போ அடுத்ததா ஜெரின் எங்களோட டீம் பேர். ஆனால் மேலேருந்து கீழே பார்த்த போய் பக்கத்து தான் இருக்குது. இதெல்லாம் உயரம் இல்லை, இதை விட வேறு இடங்களில் எக்கச்ச உயரம் இருக்குது. இருந்தாலும் இதே பக்கன்னு தான் இருக்குது. இதெல்லாம் வந்து ஒரு வயசில் செய்துடணும். அந்த பள்ளிக்கூட காலம் இருக்குது தானே, அந்த காலங்களில் வந்து எந்த வித பயமும் இருக்காது. பொடியங்களோட ஜாலியாக இருக்கும். அதுக்கு பிறகு வயசு போக மனசில் பயம் வந்துடும். அப்போ உங்களோட பொடியங்கள் சின்ன பொடியங்கள் பிள்ளைகள் இருந்தால் ஒரு 25 வயசுக்குள்ளே இதெல்லாம் கொண்டே காட்டிடுங்க. அப்போ தான் அவங்க செய்வாங்க. அதுக்கு பிறகு கொஞ்சம் பக்கெட்டு தான் இருக்கும். மாமு அவருக்கு வந்து நெஞ்சுக்குள்ள தட்டி இல்லை, இதில் வந்துட்டு அப்படியே ஸ்டக்காது. மாமு பெடல் மாமு வந்துட்டா மாமு வா 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 ஏழு வேலு. ஒன்றும் அதை பயப்படாங்க, அவர் இருக்கிறார். மாமு சைக்கிளை தூக்கி வச்சு ஓட்டுற வேறு இருக்கு. இடையில ஸ்டக் ஆகிட்டு. என்னடா நீ ஒரே அசால்ட்டா ஒரே இதில் வந்துட்ட. இவன் வந்து ஒரே இழுவையில் வந்துட்டான். சரி அதான் அடுத்து போவோம். இதுலேயும் வந்து என்ன தனியாக போக சொல்கிறார். அவையில் 2 பேரையும் ஏறவாமப்பில் அவையில் 2 பேரையும் முறையை ஆடி அனுப்புவோம்ன்றார். என்னது காரணம்டா வெயிட் தான் பிரச்சனை. வெயிட்டை குறையுங்கடா, உடம்பை குறையுங்கடா. ஏறவாமப்பில் ஏ ஓகே இல்லை மேலே இது மேலே இல்லைங்க. இதா இதுக்குள்ளே விட்டு பிடிங்க, உள்ளே விட்டு பிடிங்க, உள்ளே அந்த அங்கே தாங்கில பிடிங்க. ரைட்டா ஓகே ஓகே. யாரு கேட்டா? இது நல்லா இருக்கு.
ரைட் வெயிட் ஓகே 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 இதில் நாங்கள் ஃபைனாக வந்துட்டோம் சித்தப்பு வெயிட் करो मामा के लाइट नाटंग आड़े ओके 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 फाइन कैसे खुलेगा तो ऊपर जाएगा तो किधर से इस पे चाहिए हाँ नहीं ये बार उधर कहती है पे चढ़ा ओके என்ன சம்பவம்னா அதில் நிற்கவே கலட்டிடும் हाइट मुश्किल आ गया हाइट मुश्किल है टाइट हो जाता है तो किससे खुलेगा சரி இதில் வேலை செய்கிற எல்லாருமே வந்து ஹிந்திக்காரராக தான் இருக்கிறேன் நான் முதலே வந்து சொன்னேன் இங்கே கூடுதலாக வேலை செய்கிற இல்லை கணக்கு பேர் ஹிந்திக்காரண்டு சரி அப்படியோ இதில் ஒரு அட்வென்ச்சர் ரைடு உண்டு அப்படியோ போயிட்டு அங்கே வரட்டும் மாமாவுக்கு பிளேட் இருக்குது அதனால் விளையாடல அப்படி வராங்க மாமா கீழாலன்னு ரொம்ப பிடிச்சி இறங்கலாம்ல இந்த அட்வென்ச்சர் என்ன மாதிரின்னு பாருங்க இப்படி இருக்கு இப்படி போயிட்டு அப்படியோ அதில் நடந்து வர மாதிரி இருக்கும் கைத்து மேலே தான் நடப்போம் என்ன பெஸ்ட் இதால் எடுக்கலாம் கண்ணாடியை வெளுத்திட்டான் பாருங்க அந்த இடத்துல அட்வென்ச்சர் எல்லாமே முடிஞ்சது எப்படி இருந்தது அனுபவம் நெருப்பு உங்களுக்கு மாமா பருப்பு எனக்கு வெறுப்பு என்ன சம்பவம்னா வந்து எல்லாமே அந்த ஒரு மேலத்தை இதில் இருக்கிற மாதிரி செய்ய ட்ரை பண்ணியிருக்கோம் ஆனால் அந்த உயரங்கள் கொஞ்சம் மிஸ் ஆகிருக்கு இது வெளிநாடுகள் எல்லாம் பார்த்தோம்னா இந்த சைக்கிளே வந்து எத்தனையோ அடி தூரத்தில் இருக்கும் எங்கட ஸ்ரீலங்காவில் கூட இந்த ஜிப்லைனே வந்து சரியான உயரத்தில் இருக்கும் இது ஜிப்லைனுக்கு போக கீழே கால் முட்டுற மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று வருது ஆனால் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை லோ பட்ஜெட்டில் கொடுத்துருக்கணும்னு சொல்லலாம் என்ன சரி இப்படியோ இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் ஒன்று அந்த டோக் ஹவுஸ் ஒன்று கிடந்தது அதை போய் பார்த்துட்டு நாங்கள் அப்படியோ வெளிக்கிட போகிறோம் நீங்களும் ஏற்காடு வந்தால் இந்த மாதிரி விஷயங்களை செய்யலாம் இதில் டோக் ஹவுஸ்ன்னு ஒன்று கிடந்தது இதுதான் அந்த டோக் ஹவுஸ் நீங்கள் உள்ளுக்குள்ளே போய் ஃபீல் பண்ணலாம் போல் நாயலோட வாங்கடா ஆமாம் ஓகே எல்லாமே வந்து ஜிப்ஸு தான் டாய் 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 ஹலோ ஹாய் ஹாய் சொல்லு பயப்படுதுடா ஹலோ ஹலோ இப்படி வந்து டாக்ஸோட நீங்கள் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் சே ஹாய் ஹலோ சரி அவ்வளோ விஷயங்களும் தான் இருக்குது இதை தாண்டி பஞ்சி ஜம்பிங் இருக்குது மற்றது அந்த ஊஞ்சல் இருக்குது அப்படி கணக்காக விஷயங்கள் இருக்குது நீங்களும் வந்தால் இங்கால இப்படியான அட்வென்ச்சருக்கு டைம் பாஸ் பண்ண விரும்பினா வரலாம் ஏன்னா நாங்களே வந்து 11:30 படிக்கிட்டு இருந்தாங்க இப்போ 4 மணி அவ்வளோ நேரம் இதில் நின்று போயிட்டோம் கூடுதலாக லேட்டானது காரணம் வந்து எக்கச்சக்க சனம் வந்தபடியாக வந்து அது செய்கிறதுக்கு வெயிட் பண்ணுறதுக்கு ஒரு மத்தியம் அதுக்கிட்ட நிற்க வேண்டியா போச்சு அதான் லேட் ஆகிட்டு சரி இவ்வளோ தான் ஏற்காட்டில் பார்க்கக்கூடிய விஷயங்கள் இப்போ நாங்கள் ஏற்காட்டிலேருந்து அப்படியோ வெளிக்கிட போகிறோம்